தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. ओम गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मम् तस्मै श्री गुरवे नमः. சச்சிதானந்த சத்குரு ஸ்ரீ சாயிநாத் மகாராஜ் கி ஜெய். சாய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த ஜாம்னேர் அற்புதம் குறித்து தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல இந்த மைனாத்தாய் எனப்படக்கூடிய அந்த பெண் நானா சாஹேப் சந்தோர்கரினுடைய மகள், ஒரே மகள், ரொம்ப சின்ன வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடுகின்றார். ஏன்னா அந்த காலத்துலலாம் அதுபோல ஒரு இது கிடையாது. அதாவது 18 வயது முடிந்த பிறகுதான் திருமணம் செய்ய வேண்டும், இது போன்ற சட்டங்கள்லாம் பிற்காலத்தில் இயற்றப்பட்டது. அப்போ ஆரம்ப காலங்களில் சிறு வயதிலேயே பெண்களை திருமணம் செய்து கொடுத்து விடுவார்கள். அப்படி மைனாத்தாய்க்கு ஒரு 16 வயதிலேயே திருமணம் செய்து வைத்து விடுகின்றார்கள். அந்த கணவர் கணேஷ் குவ்லேக்கர் என்று பெயர். ரொம்ப பெரிய குடும்பம். ஏன்னா நானா சாஹேப் சந்தோர்கரே மாமலத்தாராக அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு மிக்க ஒரு பதவியில் இருப்பவர். அதனால அவருடைய மகள் என்பதால் ஒரு பெரிய குடும்பத்தில், பாரம்பரியமான நிறைய நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டால் மைனாத்தாய். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக மைனாத்தாய்க்கு அந்த திருமணமாகி ஒரு வருடத்திற்குள்ளாகவே, அதாவது 1904ஆம் ஆண்டு ஒரு பிளேக் நோய் வந்தது. அந்த பிளேக் வந்தபோது ஏராளமான நபர்கள் இறந்து போனார்கள். குறிப்பாக மராட்டிய மாநிலத்தில் அந்த இறப்பு எண்ணிக்கை அதிகமாக இருந்தது. அப்போ அந்த புனேயில் ஏற்பட்ட அந்த பிளேக் தொற்றுக்கு பலியாகி கணேஷ் குவ்லேக்கர் இறந்து போனார். துரதிர்ஷ்டவசமாக மைனாத்தாய் ஒரு இளம் விதவையானாள். 17 வயசு தான். அப்போ நானாவினுடைய மனது அப்படியே துடித்து போனது. ரொம்ப வருத்தமாயிட்டார். கணவர் இறந்து போன துக்கம் ஒரு பக்கம், ஆனால் இவள் அந்த நேரம் கர்ப்பம் தரித்திருந்தாள். 1905இல் மைனாத்தாய்க்கான பிரசவத்திற்கான தேதி குறிக்கப்பட்டது. அன்றைய தினம் பிரசவம் நடக்கும்னு ஒரு தேதியை மருத்துவர் குறிப்பிடுகிறார்கள். அப்படி அந்த சூழல் இருக்கும்போது மகளுடைய பிரசவம், அதுவும் மூத்த மகளுடைய முதல் பிரசவம் தாய் வீட்டில் தானே நடக்கும். அதனால மைனாத்தாயினுடைய பிரசவத்திற்காக அவளை ஜாம்னேருக்கு நானா சாஹேப்பும் ராதாபாயும் அழைத்து வருகிறார்கள். இந்த ஜாம்னேர் என்பது காண்டேஷ் மாவட்டத்தில் ஜல்காவ் எனும் பகுதியிலிருந்து சுமார் 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. இன்னைக்கு எங்க ரயில் நிலையம்லாம் இருக்கு ஜாம்னேர்ல. ஆனால் முன்னர் அது ரயில் இணைப்பு கிடையாது. ஜல்காவ் வரையிலும் தான் ரயில் மூலமாக செல்ல முடியும். அதற்கு பிறகு டோங்கா மூலமாகவோ நடந்தோ தான் போக முடியும். பேருந்து வசதிகள் கூட கிடையாது. அந்த ஜாம்னேருக்கு ஏன் கூட்டிட்டு வந்தாங்கன்னா, அந்த நேரத்தில் நானா சாஹேப் சந்தோர்கர் ஜாம்னேரில் மாமலத்தாராக பணிபுரிந்தார். அப்ப அவருடைய பணிபுரியக்கூடிய அந்த இடத்திற்கு, அங்கிருந்து அந்த வீட்டுக்கு அழைத்து வந்தாங்க. ஜாம்னேர் மாவட்டம், ஜாம்னேர் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பார்ப்பதற்கு முன்னதாக, இந்த காந்தேஷ் மாவட்டம் ரொம்ப பெரிய மாவட்டமாக இருந்தது இந்த காலத்தில், 1905. அப்ப இந்த மாவட்டத்தை நிர்வாக காரணங்களுக்காக 1906இல் இரண்டா பிரிக்கிறாங்க. கிழக்கு காந்தேஷ், மேற்கு காந்தேஷ்னு இரண்டாக பிரிக்கின்றார்கள். அந்த ஜல்காவ் ஏற்கனவே ஒரு பகுதி, ஆனால் ஜல்காவை தலைமையிடமாக கொண்ட கிழக்கு காந்தேஷ் மாவட்டம் என்றும், தூலியா என்பது மற்றொரு பகுதி, தூலியாவை தலைமையிடமாக கொண்ட மேற்கு காந்தேஷ்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இதில் இந்த ஜாம்னேர் என்பது கிழக்கு காந்தேஷ் மாவட்டத்தில் அமைந்திருக்கு. அதாவது ஜல்காவிலிருந்து ஒரு 38 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது.
ஷிரடியிலிருந்து ஜாம்னேர் வந்து 216 கிலோமீட்டர் தொலைவு. இந்த பிரசவத்திற்காக மைனாத்தாயை அழைத்து வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த பிரசவ நாள் நெருங்க நெருங்க மைனாத்தாய்க்கு கடுமையான சிக்கல்கள் ஏற்படுகிறது. ஏன்னா ரொம்ப இளம் வயதிலேயே கர்ப்பம் தரித்ததால் உடல் நிலையும் ரொம்ப நலிவுற்று காணப்பட்டார். அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது. மருத்துவ ரீதியாக சில இன்னல்களை எதிர்கொண்டாள். அப்போ வலி வேதனையால் துடிக்க தொடங்கினாள். பிரசவ நாளுக்கு ஒரு 3 நாட்கள் முன்னதாக கடுமையாக வலியில் அழுது கொண்டே இருந்தாள். ரொம்ப கஷ்டப்பட்டா அந்த பொண்ணு. அப்போ நானாவுக்கு தாங்கிக்கவே முடியல. அவர் உடனடியாக இது போன்ற தாங்க முடியாத இன்னல் கஷ்டங்கள் வரும்போது அன்னை துர்க்கையை வழிபடுவது சிறந்தது என்று ஒரு நம்பிக்கை உண்டு. மேலும் மராட்டிய மாநிலத்தில் அந்த சப்தஸ்ருங்கி தேவியை நாம் ஏற்கனவே அந்த ஆலயத்தை பற்றி பார்த்தோம். வணியில் உள்ள சப்தஸ்ருங்கி தேவி, அது அன்னை துர்க்கையினுடைய ஆலயம். அப்போ அந்த துர்க்கையை வழிபடும் போது இது போன்ற இன்னல்கள் நீங்கி போகும் என்று நானா நம்புகிறார். அதற்காக நவச்சண்டி ஹோமம் ஏற்பாடு செய்கின்றார். பிரசவம் நல்லபடியாக நடக்கணும்ட்டு நவச்சண்டி ஹோமம் பண்ணுறாங்க. ஆனால் வலி வேதனையால் துடித்து கொண்டு இருக்கிறாள். அப்போ நவச்சண்டி ஹோமம் செய்தும் வந்து பெரிய அளவில் எந்த நிவாரணமும் கிடைக்கவில்லை. அப்போ நானா என்ன பண்ணுறாரு, அன்னை துர்க்கையை வழிபடுவதற்கு வேறு வழி என்ன அப்படின்னு பார்த்து துர்கா சப்த சதி என்று, அதாவது சப்த என்றால் 7 என்று பொருள், சதி என்றால் 100 கொண்ட என்று அர்த்தம். சதம் என்றால் 100 அல்லவா? அப்போ சப்த சதி என்றால் 700 என்று அர்த்தம். அதாவது அன்னை துர்க்கையை போற்றி பாடக்கூடிய 700 பாடல்களை கொண்ட துர்கா சப்த சதி, இது மார்க்கண்டேய புராணத்தில் இடம்பெற்றுள்ளது. இதை கொண்டுதான் சப்தஸ்ருங்கி தேவியை வழிபடுவார்கள். ஏன்னா சப்தஸ்ருங்கி தேவினாலே 7 சிகரங்களுக்கான தலைவியாக அன்னை துர்க்கை அங்கே எழுந்தருளி இருக்கின்றார். அதனால சப்தஸ்ருங்கி தேவியை துர்கா சப்தசதி பாராயணம் செய்து நானா வழிபட தொடங்கினார். அப்பையும் சப்தசதியும் நடந்துகிட்டு இருக்கு, பாராயணம். நவச்சண்டி ஹோமமும் நிறுத்தலை, அதுவும் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் பெண்ணுக்கு வந்து அந்த கஷ்டம் மட்டும் தீரவே இல்லை. கடுமையான வலியில் துடிக்கின்றாள் மைனாத்தாய். அப்போ நானாவின் கண்கள் கலங்கி விடுகிறது. நானா என்ன பண்ணுறாரு, பாபாவையே நினைத்து கொண்டிருக்கிறார். பாபாவை மானசீகமாக வேண்டிக் கொண்டிருக்கிறார். பாபா காப்பாத்துங்க, மைனாத்தாய் துடிக்கிறா, எப்படியாச்சும் காப்பாத்துங்க பாபா. மனதில் அவர் வந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் வெளிப்படையாக தான் அழுதாலோ, ராதாபாய் போன்ற நானாவினுடைய மனைவி, அவர் மனம் தளர்ந்து விடுவார், அதற்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது என்று மானசீகமாக அழுது கொண்டிருக்கிறார். அப்ப இந்த பிரார்த்தனை யாருக்கு கேட்கிறதோ இல்லையோ பாபாவிற்கு கேட்காமல் போகுமா? அதனால நானாவினுடைய அந்த மனதளவிலான இந்த பிரார்த்தனை ஷீரடிக்கு கேட்டது. அதாவது ஷீரடிக்கு கேட்டது என்றால் பாபாவிற்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. பாபாவிற்கு தெரியாத விஷயங்களே கிடையாது. அப்ப எதுவும் அவரிடம் மறைக்கப்பட இயலாதது, மறைக்கப்பட தேவையில்லாதது. ஆக நானாவினுடைய இந்த வேதனையை பாபா அங்கு உணர்ந்தார். அப்ப இப்ப எப்படி அவர் வந்து அதற்கான பிராயச்சித்தத்தை பாபா செய்தார் என்பதை பார்க்க போகின்றோம். அதுக்கு முன்னாடி ஷீரடியில் பாபு கீர் என்று பாபாவினால் அழைக்கப்பட்ட ராம்கீர் புவா என்று ஒரு கோசாவி சந்நியாசி, அவர் வந்து வசித்து வந்தார். அவருடைய சொந்த ஊர் ஜல்காவ் தான், காந்தேஷ் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஆனால் அவர் வந்து அவருடைய பெரிய அதிர்ஷ்டம் பாருங்க, அவர் பிறந்த உடனேயே அவருடைய அம்மாவுடைய பாட்டி ஊர் அது ஷீரடி. ஷீரடினா ஷீரடிக்கு அருகாமையில் சதா என்று ஒரு பகுதி, அந்த அது 4 மைல் தொலைவுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சதா என்ற பகுதி எங்கே இருக்கிறது என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் ஷீரடிக்கு அருகாமையில். அதனால் இவர் வந்து ஷீரடியில் வந்து சின்ன பையனாகவே பிறந்ததுலேருந்து அங்கே தான் வளர்றார். அது அவருடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டம். ஏன்னா 216 கிலோமீட்டர் தொலைவு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு ஊரில் பிறந்தவர், ஜல்காவ் பகுதியைச் சேர்ந்தவர்.
ஷிரடியில் வந்து பள்ளி படிப்பு, வளர்வது, பாபாவினுடைய சமீபத்தில் தங்கி இருப்பது, பாபாவினுடைய நட்போடு இருக்கக்கூடிய பெரும்பேறு வந்து கிடைப்பது என்றால் அவருடைய பூர்வ ஜென்ம புண்ணியம். அப்போ இவர் சின்ன பையனா பள்ளிக்கூடத்தில் ஷீரடியில் படிக்கிறார். ஏன்னா இவங்க அம்மாவுடைய பாட்டி வீடு அங்கே இருக்குது, அதில் தான் இவர் தங்கியிருக்கார். இப்போ அங்கே தங்கிட்டு படித்து கொண்டு இருந்தவர் இவர் வந்து பல விஷயங்களை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் தெரிவித்துள்ளார். இந்த பக்தர்களின் அனுபவங்களுக்காக சுவாமிஜி பேட்டியாக கேட்கும்போது பல விஷயங்களை நேரில் கண்டவர். ஏன்னா பார்க்காத ஒருவர் சொல்வது வேறு, இவர் வந்து நேரடியாகவே பாபாவை தரிசித்து பாபா எப்படி வந்தார், அப்படி ஆரம்ப கால லீலைகள்லாம் இவர் வந்து நேராகவே பார்த்தவர். ஐ விட்னஸ் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி நேரடி சாட்சி. அதனால அவருடைய அனுபவங்கள் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. இவர் இந்த மாதிரி ரொம்ப நெருக்கமாக இங்கே இருந்தவர் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகி அவர் வந்து திருமணம் செய்து கொள்ளவில்லை. இந்த ராம்கீர் புவா என்ன பண்ணார், இந்த கோசாவி சம்பிரதாயத்தில் அவருக்கு நாட்டம் அதிகமாகி வேறு ஒரு அந்த கோசாவி சம்பிரதாயத்தை சேர்ந்த கங்காகீர் புவா, ஆனால் அவர் இல்லற சன்னியாசி. கங்காகீர் புவா என்பவர் புனத்தம்பேயின் வஞ்சர்காவ் என்ற ஒரு பகுதியைச் சேர்ந்த ஒரு ஞானி. நம்ம பார்த்துருக்கோம் சத்சரிதத்தில் கங்காகீர் மகராஜ், தேவிதாஸ் மகராஜ், இப்படி அந்த மகான்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஜானகிதாஸ், தேவிதாஸ், கங்காகீர், இந்த 3 மகான்களும் பாபாவோடு நட்புறவோடு இருந்தார்கள் அப்படின்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட இந்த கங்காகீர் புவாவை தன்னுடைய குருவாக ராம்கீர் புவா ஏற்றுக்கொண்டார். அப்படி இவருடைய வாழ்க்கை ஷீரடியிலேயே நடந்து கொண்டிருந்தது. பெரும்பாலும் ஆன்மீக நாட்டத்தில் தோய்ந்த கோசாவி வாழ்க்கையாக அவர் வாழ்ந்து வந்தார். அப்படி வாழ்ந்து வந்தவர் என்னென்ன லீலைகள் எல்லாம் பார்த்திருக்காரு அப்படிங்கிறத அவர் வந்து பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் அளித்த பேட்டியில் சொன்னார். அதில் முக்கியமான சில லீலைகளை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். முதலாக பாபா சாந்த்பாய் பட்டேலுடன் அமீன்பாய் என்பவருடைய மகன் ஹமீத், அந்த பையன் பேர். ஏன்னா நமக்கு தெரியும் சாந்த்பாய் பட்டேலினுடைய மனைவியின் அக்கால் மகளுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. மணமகன் ஷீரடியை சேர்ந்தவர்னு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அந்த மணமகன் யாரு அப்படின்னா அமீன்பாயினுடைய மகன் ஹமீத் என்று பாபாவிடம், அதாவது நரசிம்ம சுவாமிஜியிடம் ராம்கீர் புவா குறிப்பிட்டுள்ளார். இந்த அமீன்பாய்க்கு சொந்தமானது தான் கந்தோபா ஆலயம் என்றெல்லாம் அந்த இடம். கந்தோபா ஆலயம் வந்து அமைந்துள்ள இடமானது முதலில் அமீன்பாய்க்கு சொந்தமாக இருந்ததாகவும் பின்னர் மகள்சாபதிக்கு அது கொடுக்கப்பட்டதாகவும் பதிவு செய்துள்ளார்கள். அப்படி இந்த விஷயங்களை எல்லாம் சொன்னவர் வந்து ராம்கீர் புவா. இது முதல் லீலையாக அங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல சாந்த்பாயிடம் குதிரையை கண்டறிந்து கொடுத்ததையும் சாந்த்பாயே சொல்ல கேட்டுள்ளார் ராம்கீர் புவா. நம்ம ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம், பாபாவின் உடையில் மாற்றம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு முறை மொய்தீன் தம்போலி என்ற ஒரு வெற்றிலை வியாபாரியோடு பாபாவிற்கு கருத்து முரண்பாடு ஏற்பட்டு இருவரும் மல்யுத்தம் செய்தார்கள். அந்த மல்யுத்தத்தில் பாபா தோற்று போனார் என்று ஹேமத் பந்த் பதிவு செய்துள்ளார். அதற்கு பிறகு பாபாவின் உடையில் மாற்றம் ஏற்பட்டதுலாம் பார்த்தோம். இங்க சில கூடுதல் தகவல்களை ராம்கீர் புவா குறிப்பிடுகின்றார். இந்த மொஹைதீன் தம்போலி வெற்றிலை வியாபாரி மட்டுமல்ல, அவர் ஒரு மந்திரவாதியாக, அவருடைய மருமகனும் மந்திரவாதியாக இருந்தான் என்றெல்லாம் ராம்கீர் புவா குறிப்பிடுகின்றார். அப்படி பேலாப்பூரை சேர்ந்த ஒரு நபர், அதாவது இந்த மொஹைதீன் தம்போலியினுடைய மருமகன் மல்யுத்தம் செய்தார், பாபாவோடு மல்யுத்தம் செய்தார் என்று ராம்கீர் புவா கருத்து கூறியுள்ளார். இது போன்ற பல தகவல்களை நேரடி சாட்சியாக அவர் தெரிவித்துள்ளார். அதே போல ஒரு முறை பாபாவிற்கு அவருடைய கண்கள் வீங்கி சிவந்து போய் அதிலிருந்து நீர் தாரை தாரையாக வடிந்து கொண்டிருந்தது. அப்போது பாபா மிளகை அரைத்து அந்த மிளகை அப்படியே தன்னுடைய கண்களில் அப்பிக்கொண்டு கண்களை கட்டிக்கொண்டார். அடுத்த நாள் பூர்ணமாக குணமடைந்திருந்தார் என்று ராம்கீர் புவா குறிப்பிட்டுள்ளார்.
நமக்கு தெரியும், மிளகு கண்ணில் போட்டால் என்ன எரியும், கடுமையான எரிச்சல் ஏற்படும் அல்லவா. ஆனாலும் பாபா அந்த வைத்தியத்தை தனக்குத்தானே செய்து கொண்டு குணமடைந்தார் என்றெல்லாம் ராம்கீர் புவா பல அரிய தகவல்களை குறிப்பிட்டுள்ளார். அதே போல ஒரு முறை இந்த துவாரகமாய்க்கு பின்னதாக பாபா அமர்ந்து தவம் செய்த அந்த புனிதமான வேப்ப மரம் இருக்கிறதல்வா, அந்த வேப்ப மரம் இருக்கும் இடத்தில் சாத்தேவாடா கட்டப்படுவதற்கு முன்னதாக, அதாவது பக்தர்கள் வந்து தங்குவதற்கு ஒரு சத்திரம் இல்லை, அவர்கள் பாபாவின் தரிசனத்திற்கு வரக்கூடிய பக்தர்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் மிகுந்த சிரமப்படுகின்றார்கள் அப்படின்னு ஹரிவிநாயக் சாத்தே என்ற பக்தர் வந்து பாபாவிடம் கேட்கிறார். பாபா, நான் வந்து ஒரு கட்டடம் கட்டுறேன், அந்த கட்டடம் பக்தர்கள் தங்கி கொண்டு தங்கள் தரிசனம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும், அதனால அனுமதி கொடுக்கணும்னு கேட்டார். பாபா சரின்னு சொல்லிட்டு எங்க கட்டணும்னு சொன்னாரு. இந்த வேப்ப மரம் இருக்கு இல்லைங்களா குருஸ்தானில், அந்த வேப்ப மரத்திற்கு அருகாமையில் ஒரு பகுதியை காண்பித்து அந்த இடத்தில் நீ வாடா கட்டு என்று பாபா உத்தரவிட்டார். அந்த வேப்ப மரமானது பாபாவின் சம்பந்தத்தினால் புனிதமடைந்த ஒரு முக்கியமான ஒரு புனித ஸ்தலம். குருஸ்தான் வேப்பமரம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது. அதற்கு கீழே தான் தன்னுடைய குருவினுடைய சமாதி, அங்கு குருவினுடைய அவர் தியானம் செய்த அல்லது வழிபாடுகள் செய்த நிலவரை இருப்பதாக பாபா குறிப்பிட்டுள்ளார். இப்படி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த வேப்ப மரம், அதனுடைய கிளைகள் வந்து சற்று படர்ந்து இருந்தது. ஆனால் அந்த கிளைகளை வெட்டிவிட்டு அந்த இடத்தில் கட்டிடத்தை கட்ட வேண்டும். இப்போ இந்த சூழலில் அந்த கிளைகளை வெட்டுவதற்கு ஒருவருமே முன்வரவில்லை. ஏன் முன்வரவில்லை என்றால், அது புனிதமான மரம், வெட்டக்கூடாது என்றாலும் பாபாவே சொல்லும் போதும் ஏன் செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே நடைபெற்ற ஒரு சம்பவம். அதாவது இந்த சாத்தேவாடா கட்டப்படுவதற்கு பல வருடங்கள் முன்னதாகவே ஒரு சிறுவன், இந்த முஸ்லிம் சிறுவன், அவன் அந்த வேப்ப மரத்தின் மீது ஏறுகின்றான். அப்போ ஏறும்போது அருகில் இருப்பவர்கள் எல்லாம், அது புனிதமான வேப்பமரம், அதில் உன்னுடைய கால்களை எல்லாம் வச்சு ஏறக்கூடாது, இறங்குடா தம்பின்னு சுற்றி இருப்பவர்கள் சொல்கின்றார்கள். ஆனால் அந்த சிறுவன் மடமடவென மேலே ஏறுகின்றான். அப்படி ஏறும்போது அதிலிருந்து சற்று தொலைவில் உள்ள துவாரகமாயில் பாபா அமர்ந்திருக்கின்றார். அப்ப பாபா தன்னுடைய கைகளை சங்கு போல் பாவனையாக காண்பித்து, சைகை போல காண்பித்து, ஊ என்று ஊதுவது போல காண்பித்தார். அது மாத்திரமல்ல, முல்லா ஜோர் மாரீஸ் என்று பாபா உறக்க கத்தினார். அதாவது நிச்சயமாக அந்த சிறுவன் விழுந்து இறக்கப் போகின்றான் என்று. அந்த நொடியே அந்த சிறுவன் கீழே விழுந்து இறந்து போனான். இந்த சம்பவம் நடைபெற்றதால் தான் இந்த சாத்தேவாடா கட்டுவதற்கு மரத்தினுடைய கிளை இடையூறாக இருக்கிறது என்றாலும் அதை வெட்டுவதற்கு பாபாவே உத்தரவிட்ட பிறகும் ஒருவரும் முன்வரவில்லை. அப்ப பாபாவுக்கு கோபமாக பாபா எழுந்து வருகிறார். அந்த வேப்பங் கிளைய வெற்றார். தன்னுடைய கைகளாலேயே அருவாள் கொண்டு வெட்டி கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்பும் போது ஒரு வார்த்தை சொல்கின்றார். ஒரு தாயினுடைய வயிற்றில், அதாவது கர்ப்பிணி தாயினுடைய வயிற்றில் கொடி சிற்றி கொண்டால் தாயின் உயிரை காப்பாற்றுவதற்காக இந்த கொடியை வெட்டுவது தவறில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டே வெட்டுறாரு. அப்ப என்ன மாதிரியான வார்த்தை! தாய்க்கு நிகராக அந்த புனிதமான வேப்ப மரம் பார்க்கப்பட்டது என்பதுதான் அங்க சொல்லப்பட்ட ஒரு ஆழமான செய்தி. இப்ப இந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த சாட்சியாக இந்த ராம்கீர் புவா அவர்கள் இந்த தகவலை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் தெரிவித்துள்ளார். அவர் தான் சொல்றாரு, இந்த மாதிரி கத்துனாரு, முல்லா ஜோர் மாரீஸ் என்று கத்துனாரு அப்படின்லாம் அந்த தகவல்களை பதிவு செய்துள்ளார். அது மாத்திரமல்ல, பாக்சந்த் மார்வாடியினுடைய வைக்கோல் போர் பற்றி எரிந்தது. நம்ம இது பற்றி ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். பாபாவிற்கு பஞ்சபூதங்களின் மீது எப்படி கட்டுப்பாடு இருந்தது என்று பார்க்கும்போது, ஒரு முறை பாக்சந்த் மார்வாடியினுடைய
வைக்கோல் போரானது பற்றி கொண்டது. வைக்கோல் போர்னு சொல்லப்பட்டாலும் அங்கு அந்த தானிய கிடங்கு ஊர் மக்கள் எல்லாம் அங்கே கூட்டாக ஒரே இடத்தில் தானியங்களை சேமித்து வைப்பார்கள். அந்த வழக்கம் இருந்தது. அப்படி சேமித்து வைக்கப்பட்ட தானியங்கள் குவித்து குவித்து வைக்கப்பட்டிருக்கும். இது பாக்சந்த் மார்வாடியோடது, இது நந்தராம் மார்வாடியோடது, அல்லது இது இந்த நபரோட தானியங்கள். அப்படி அந்த விளைச்சல் கொண்டு கதிர் அறுக்கப்பட்டு குவிக்கப்பட்டு வைத்திருக்கும். இந்த மாதிரி குவிக்கப்பட்ட அந்த சொத்துக்கள்ல திடீரென்று பாபா பாக்சந்த் மார்வாடியிடம் சொன்னார், இந்த பார், புகை வருது, உன்னுடைய கிடங்கில் அந்த தானியங்கள் எல்லாம் தீப்பற்றி எரிகின்றன, நீ போய் காப்பாத்துன்னு சொன்னார். உடனே பாக்சந்த் மார்வாடி வேக வேகமாக ஓடுறார். அப்போ ஒரு மதியான வேலை, நல்ல வெயில். வேகமாக போய் பார்க்குறார். பார்த்தா அந்த கிடங்குல ஒன்றும் தெரியல அவருக்கு. தீ பற்றியதெல்லாம் ஒன்றும் தோணலை. சுற்றி முற்றி பார்க்கிறாரு, எங்கேயுமே தீ பற்றியதற்கான அடையாளம் இல்லை. உடனே திரும்பி வந்துடுறாரு. பாபா, என்னை ஏன் பாபா இப்படி அலைய விட்டீங்க? தீயும் பற்றலை, ஒன்றும் இல்லை பாபான்னு. பாபா சொல்றார், பாக்யா, அங்கே பாரு, புகை வருது பாரு, உன்னுடைய கிடங்கு தீப்பற்றி எரியுது, போய் பாருன்றார். உடனே ஓடி போய் திரும்ப பார்க்கிறாரு, தீப்பற்றி எரியுது. மீண்டும் ஓடி பாபாட்ட கெஞ்சுறாரு, பாபா, என் தானியம் மாத்திரம் இல்லை, எல்லாருடைய தானியமும் அழிஞ்சு போயிடும், நீங்க காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது பாபா அந்த இடத்தை சுற்றி தண்ணீரை ஊற்றி இந்த தானியங்கள் மாத்திரமே எரிய வேண்டும்னு சொன்னார். சொன்னோன்னே அது மட்டும்தான் எரிஞ்சிச்சு. இந்த லீலையானது ராம்கீர் புவா அவர்களால் நரசிம்ம சுவாமிஜியிடம் தெரிவிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ஜாம்னேர் லீலை இவரால் தரிசிக்கப்படவில்லை, அனுபவிக்கப்பட்டது. அந்த விதத்தில் அது முக்கியத்துவம் பெறுகிறது. இவர் எப்படி ஜாம்னேர் லீலையில் உட்படுத்தப்பட்டார், எவ்வாறு பாபாவினால் உதி கொடுத்து அனுப்பப்பட்டார், அந்த லீலைகளை பற்றியெல்லாம் நாம் இனிவரும் நிகழ்ச்சியில் காண்போம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.